ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. அக்ஷய திருதியை இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. அக்ஷய திருதியை வரும் 10/5/2024 அன்று அக்ஷய திருதியை உள்ளது. அக்ஷய திருதியை நன்னாளில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்தி தாயார், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், ஸ்ரீ சரஸ்வதி தாயார் அவர்கள். அக்ஷய திருதியை நன்னாளில் செய்ய வேண்டிய செயல்கள்: அன்னதானம் செய்தல், நீர்தானம் செய்தல், தண்ணீர் தானம் செய்தல், குடிநீர் தானம் செய்தல், மோர் தானம் செய்தல். அக்ஷய திருதியை நன்னாளில் ஏன் தானம் செய்ய வேண்டும்? அக்ஷய திருதியை நன்னாளில் பாண்டவர்களும் திரௌபதி தாயாரும் அக்ஷய பாத்திரம் பெற்றனர். பாண்டவர்களும் திரௌபதி தாயாரும் அக்ஷய பாத்திரம் பெற்றது உணவு உற்பத்திக்காகவும் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் ஆகும். எனவே இந்நிகழ்வு தொடர்ந்து உணவு தேவையை பூர்த்தி செய்வது ஆகும். அன்னதானம் செய்பவர்கள் உணவுடன் குடிநீரும் தானம் செய்ய வேண்டும், அதாவது தண்ணீர் தானம் செய்ய வேண்டும். அப்போதுதான் முழுமையாக உணவு தேவை பூர்த்தி செய்யப்படும். அக்ஷய திருதியை வெப்பம் அதிகமாக உள்ள காலத்தில் வருவதால் முடிந்தவர்கள் தொடர்ந்து குடிநீர் பந்தல் அமைத்து குடிநீர் தானம் செய்வதும் மோர் தானம் செய்வதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். முடிந்தவர்கள் தொடர்ந்து தினமும் பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் ஊர் காவல் தெய்வங்களுக்கு வாகனமாக விளங்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் குடிநீர் வைத்து குடிநீர் தானம் செய்வதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.